தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்போ அதிமுகவை சேர்த்துட்டாரு. அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம். திருவாளர் பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது. கூவத்தூரில் ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்னு தமிழ்நாட்டையே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க. செஞ்ச குற்றங்கள்ல இருந்து காப்பாற்றிக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவருடைய உரிமைகளை அடகு வச்சிங்க. தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் கூச்சமே இல்லாமல் பயணம் பண்ண முடியுது? அது மட்டும் இல்லை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. சமீபத்தில் பேசியிருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற கூட்டத்திடம் அதிமுகவை கொண்டு சேர்த்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை மீட்க முடியாதவர் தமிழ்நாட்டை மீட்க போகிறாரா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசமாக திருவாரூரில் பேசியிருக்கிறார். இது அக்கறையின் வெளிப்பாடா, அரசியல் விமர்சனமா என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு ராஜீவ்காந்தி அவர்களை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களை வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற திரு திருச்சி வேலுசாமி அவர்களை வரவேற்கிறேன். அதோடு வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல திரு ஜென்ராம் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாத கூட்டத்திடம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டார். அவரிடமிருந்து, அந்த ஆட்சியிலிருந்து தான் தமிழ்நாட்டை நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்வதனுடைய காரணம் என்ன? ரொம்ப ஆழமான ஒரு வாக்கியமாக அது இருக்குது. தமிழகம் அப்படின்னு தமிழகத்தை மீட்போம் என்று சொல்வதன் மூலமாக தமிழ்நாடு தமிழகம்னு இடையில ஒரு சர்ச்சை வந்தது. அதுல தமிழகம் என்று சொன்னவர்கள் அதுக்கப்புறம் தமிழ்நாடு என்று மாற்றிக்கொண்டார்கள். தமிழ்நாடு என்பதுதான் அதிகாரப்பூர்வமான பெயர். தமிழகம்ங்கிறது நடைமுறையில நமது சௌகரியத்திற்காக அவ்வப்போது மாற்றிக்கொள்வதுதான். அதற்கு இலக்கியத்துல எங்க இடம் இருந்தாலும் சரி, அதிகாரப்பூர்வமாக மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தை அரசியல் சூழல் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அண்ணாவின் பெயர் தாங்கிய, திராவிடம் என்ற சொல்லை தாங்கிய ஒரு அரசியல் கட்சி தமிழகம் என்று பெரிதாக பேசி போவது சரியானதாக இல்லை. அது ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், அவர்களுடைய எஜமானர்களுடைய குரலை அப்படியே எதிரொலிக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகத்தை விதைக்குது அப்படின்னு முதலமைச்சர் அதைத்தான் அந்த ஆழமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுகவை மீட்க முடியாதவர்கள் தமிழகத்தை மீட்க போகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் உங்ககிட்ட இருந்து தான் நாங்க மீட்டாச்சே 2021 அப்படின்னு சொல்றதுலயும் ஆழமான பொருள் இருக்குது. அது எம்ஜிஆர் அதிமுகவை தோற்றுவிக்கும் போது அதை கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம் எல்லாம் அடங்கிய ஒரு அண்ணாயிசம் தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அண்ணாவின் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அண்ணாவின் கொள்கை சமத்துவம் தான், அண்ணாவின் கொள்கை சமூக நீதி தான், மதச்சார்பின்மை, ஜனநாயகம், கூட்டாட்சி, இவை எல்லாமே அண்ணாவின் கொள்கைகள். அந்த கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஒண்ணு, அப்படியே அரசியல் சூழல் காரணமாக, சில நிர்பந்தங்கள் காரணமாக ஒருவேளை 1998 அதிமுக கூட்டணி சேர்ந்ததை போல தங்களுடைய சர்வைவலுக்காக தனக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளில் இருந்து மீண்டும் எழுந்து அரசியலை உயிர்ப்பித்துக் கொள்வதற்காக ஜெயலலிதா அப்போது 98 கூட்டணி வச்சாங்க. 99 அசர்டைன் பண்ணிக்க முயற்சி பண்ணும்போது ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு வெளியில போயிட்டாங்க.
திரும்ப பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. திரும்ப இன்னொரு அக்கேஷன் வந்தது 2004. அதிமுகவை மட்டும் தனிமைப்படுத்திட்டு மீதி அனைத்து கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருக்கும்போது எதுவுமே இல்லாம போராடி தோற்கிறதை விட கிடைக்கிற ஒரு துரும்பையாவது பற்றி கொள்வோம்னு பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்க. அதற்கு பிறகு அவங்க மறையும் வரை கடைசியாக அவங்க எடுத்த நிலைப்பாடு மோடியா லேடியாங்கிறது தான். அப்படி ஒரு சூழல்ல இப்போது முழுக்க 2019 அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நொடியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் மறைமுக ஆட்சி தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது யதார்த்தமானது. அவங்க மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது முழுக்க மறைமுகமாக பாஜகவின் ஆட்சியாகவே தொடர்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்த விஷயம். அதுல படிப்படியாக அண்ணாவின் கொள்கைகள் ஒவ்வொன்றாக போச்சு அப்படிங்கிறதும் தெரியும். ஆனாலும் அண்ணாவினுடைய திருமண வீட்டுக்கு போறோம், அங்க ஒரு வேளை சாப்பிட போறோம், அதுக்காக நம்ம வீட்டுல சமையல் அறையை இடிச்சிட்டு போவோமா, அடுப்பை இடிச்சிட்டு போவோமா, திரும்ப வந்து இங்கதானே பொங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லியிருப்பார் அண்ணா பேசும்போது. அது நினைவுக்கு வருது. இப்ப வந்து சமையல் அறையை மட்டும் இல்ல, வீட்டையே இடிச்சிட்டு போறதுக்கு தயாராயிட்டாங்களோ. நேரடியாக மதச்சார்பின்மை, அரசாங்கத்தினுடைய அரசமைப்பு சட்டம் சொல்கின்ற மதச்சார்பின்மைக்கு எதிராக, மக்களுடைய இயல்பான பண்பான சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்வது, அங்கு நம்மை இழிவுபடுத்துவதை பொறுத்துக் கொள்வது, அதற்கு பிறகு அவர்களே பேச தயங்குகின்ற அவர்களுடைய கொள்கைகளை கூட தயங்காமல் எதிரொலிப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து நிற்கின்ற அதிமுக வந்துடுச்சு, பேசுறதுக்கு வந்துடுச்சுன்னா முதலமைச்சர் சொல்வதனுடைய பொருள் புரியும். இவ்வளவு பின்னணியில தான் அந்த முதலமைச்சருடைய அந்த பேச்சை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. திருச்சி வேலுசாமி, முதலமைச்சர் நிறைய விஷயங்களை அந்த பேச்சுல குறிப்பிட்டு சொல்றாரு. எப்படி அதிமுகவிடமிருந்து இந்த ஆட்சி மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் அதுல குறிப்பிட்டு சொல்றாரு. ஒரு அவலமான ஒரு ஆட்சியை வழங்கினீர்கள், கரப்ஷன் கமிஷன் என்றெல்லாம் உங்களுடைய ஆட்சி இருந்தது, கூவத்தூரில் ஏலம் எடுக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அந்த அதிமுக ஆட்சி. அதையெல்லாம் தாண்டி நிதி கொடுக்காத பொழுதும் இவ்வளவு மத்திய அரசினுடைய அழுத்தங்களுக்கு பிறகும் தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக உயர்த்தி காட்டியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சியில தமிழ்நாட்டை மீட்போன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? அது யார் கூட இருந்துகிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதலமைச்சர் வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த தலைப்பை பார்க்கிற போது இப்ப இருக்கிற நிகழ்ச்சியை மட்டும் நாம் பார்த்தா உண்மை புரியாது. தமிழ்நாடு என்கின்ற பெயரை சொல்லல என்று நம்முடைய சகோதரர் ஜென்ராம் சொன்னாரு. தமிழ்நாடு என்கின்ற பெயரை 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணில் பிறந்த பாரதி செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சொன்னார். 1920 காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்று பெயர் வைத்தார். அதனால இவங்க வந்து புதுசா இனிமே மாத்திர முடியாது. இப்ப நாம் இதை பார்க்க வேண்டிய முறை என்னன்னு கேட்டா, அரசியல் இருக்கா இல்லையான்னா அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. அதனால அரசியல் இருக்கும், அது வேற. ஆனால் எல்லோரும் கட்சியை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஒரு கட்சி, மாநிலத்தில் ஒரு கட்சி, வேறு கட்சியாக ஆட்சியில் இருக்கிறது. அது இல்லாமல் இருந்த காலத்திலேயே எப்படி இருந்தார்கள் என்பதை நம்ம பார்த்தாலே இந்த சந்தேகம் தீர்ந்துடும். அடிமை இந்தியாவிலிருந்து சுதந்திரம் வந்த உடனேயே முதலாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர் அன்னைக்கு சென்னை ராஜதானி நம்ம ஓமாந்தூரார். அவர் தமிழ்நாடு அரசினுடைய அந்த சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வைத்தார். அதை டெல்லியிலிருந்து கேள்வி கேட்டாங்க, என்னங்க ஒரு மதத்தினுடைய சின்னத்தை நீங்க போட்டீங்க, மாநில அரசினுடைய சின்னம் கிடையாது, இந்து மதம் இந்தியா பூரா தான் இருக்கு, ஆனா இந்த மாதிரி வடிவமைப்புல எங்கேயாவது கோயில் இருக்கா, கோபுரம் இருக்கா சொல்லுங்க, தமிழ்நாட்டுடைய பிரத்யேக கட்டட வடிவமைப்பு இது, அதனால இது தனித்துவமிக்கது அப்படின்னு அவர் சொன்னார். அதை போலவே அந்த காலகட்டத்திலே ஹைதராபாத் நிஜாமை தமிழ்நாட்டோடு இந்தியாவோடு சேர்ப்பதற்கு முயற்சிக்கிற போது அதை எதிர்த்து போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அது கடுமையான போராட்டம் நடக்கிற போது அன்றைக்கு அங்கிருந்த கம்யூனிஸ்டுகள் ஹைதராபாத்தை இந்தியாவோடு சேர்க்க கூடாதுன்னு போனாங்க.
அந்த நேரத்தில் ஓமாந்தூரார் அமைச்சரவையில மிக முக்கிய அமைச்சராக இருந்தவர் சுப்பராயன். அவரை திடீரென்று யார்கிட்டையும் சொல்லாம அமைச்சர் பதவியை நீக்கிறார். அவர் அதற்கு முன்பாகவே பிரீமியராகவே இருந்தவர். ஆகவே காந்தி கூப்பிட்டு என்ன நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கிறார். நான் ஃபைல் அனுப்புறேன், பார்த்துட்டு சரியான்னு சொல்லுங்க என்று இவர் ஒரே வார்த்தையில முடிச்சு ஃபைல் அனுப்புறார். அதை பார்த்த உடனே நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் என்று காந்தியடிகள் சொன்னார். என்னன்னா அங்கே கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து போராடுறாங்க. இங்கே போலீஸ் அமைச்சராக இருக்கிற சுப்பராயனுடைய பிள்ளைகள் 2 பேரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல தீவிரமாக இருக்கிறாங்க. அவர்கள் மீது இவர் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? அதனால தான் எடுத்தேன் என்று அவர் வெளிப்படையா சொன்னார். அதற்கு பின்னால் நீங்க பாத்தீங்கன்னாக்க நெய்வேலியில நிலக்கரி சுரங்கம் வரைக்க வேண்டும் தலைவர் காமராஜர் வந்து நேரு கிட்ட அழுத்தம் கொடுக்கிறார். அவர் அதற்காக விரிவான ஒரு அறிக்கையை கேட்டு அதிகாரிகிட்ட கேட்கிறார். அது லாபம் வராதுன்னு சொல்றாங்க. காமராஜர்கிட்ட அவர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். இவர் வற்புறுத்தி வரணும்னு சொல்லும் போது இன்னும் அந்த வீடியோவே இருக்கிறது. அந்த திறந்து வைக்கிற போது நேரு சொல்லுகிறார், இந்த திட்டத்தால் எந்த பயனும் இருக்காது, லாபம் இல்லை, இழப்பு தான் வரும் என்று நான் சொல்லி பார்த்தேன். ஆனா உங்க முதலமைச்சர் கேட்க இருக்கிறார். அவர் வருத்தப்படுவாரேங்கிறதுக்கு தான் இன்றைக்கு இதை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற போது எழுந்து மக்கள் மத்தியிலேயே அந்த மைக்கை பிடிச்சு இந்த திட்டத்தில் லாபம் வந்தால் அந்த லாபத்தில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தருவீர்கள் அப்படின்னு கேட்ட வீடியோவே இன்னும் இருக்கு. ஆக எந்த ஆட்சி எந்த கட்சி என்பதல்ல, மாநிலத்தினுடைய நலனுக்காக எந்த கட்சி ஆண்டாலும் யார் ஆண்டாலும் அந்த நலனுக்காக சிந்திக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் பேச வேண்டியதும் அவருடைய கடமை. அதற்கு மாறாக அவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களை ஒதுக்க வேண்டியது தமிழக வாக்காளருடைய கடமை. அதைத்தான் நம்ம பார்க்கணும். விவசாய பத்தி நாம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? விவசாயி தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை. அது அரசியலுக்கும் பொருந்தும். அதிகாரிகள் மாறலாம், ஆட்சி மாறலாம், ஆனால் நிர்வாகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதில் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அந்த அடிப்படையில தமிழக முதலமைச்சர் பேசியிருப்பதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இது அவருக்கு மட்டுமல்ல, அந்த கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, திரு சேலம் மணிகண்டன், மீட்க முடியாத இடத்துல அதிமுகவை கொண்டுட்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடமானம் வைத்து விட்டாரோ அப்படிங்கிற ஒரு அக்கறை முதலமைச்சருடைய பேச்சில் வெளிப்படுதா நினைக்கிறீங்களா? இந்த விமர்சனங்கள்ல ஒரு ஆழம் இருக்கு. அரசியல் இருந்தாலும் இது தமிழ்நாட்டினுடைய நெடுங்கால அரசியலை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அண்ணாவின் கொள்கைகளை, அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அதிமுக அதற்கு அண்ணாவின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சியிடம், பாஜகவிடம் கூட்டணி வைச்சுட்டு தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியுங்கிற பார்வை எழுது. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம்மா. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடைய என்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சதோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக அனுதாபிகள், வெவ்வேறு பேரில் பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், விமர்சகர் அப்படின்னு வந்து பேசுகிறவங்களாம் அதிமுக மேலே ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க, அக்கறைப்படுறாங்க. அக்கறையா நக்கரை, அக்கறை சக்கரை, நாட்டு சக்கரை. ஐயோ அதிமுக நல்ல கட்சிங்க, ஆக்டோபஸ் பிஜேபி முழுங்கிடுங்க, அதிமுக வந்து எங்களுக்கு அரசியல் எதிர்த்தாங்க, ஆனால் அந்த கட்சி ஆளுனுங்க. இவங்களுக்கு எவ்வளோ பெரிய அக்கறை பாருங்க. கசாப்பு கடையில் இருக்கிறவன் ஆட்டை பார்த்து சாருண்யம் பேசுகிற மாதிரி 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு கேவலமாக திரு புரட்சித் தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு, ஒரு இந்தியாவில் 2 கேரளங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவரை கேவலம் பண்ணிட்டு, கன்னடத்து பாப்பாத்தி அப்படின்னு சொல்லி அம்மாவை வந்து கேவலம் பேசிட்டு, 1987 புரூக்லின் ஆஸ்பத்திரியிலேருந்து மறுவாழ்வு பெற்று புரட்சித் தலைவர் வந்தப்ப பணத்தை வந்து ஊசி போட்டு பணத்தை பாடம் பண்ணி இது போன்ற விமர்சனங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல இருக்குமா இருங்க, எவ்வளவு அக்கறைப்பட்ட கட்சின்னு சொல்லணும். ஆனா அதை தாண்டி ஒரு ஆழமான அரசியல் இருக்கிறது. அண்ணாவின் கொள்கைகளை பேச வேண்டிய கட்சி இப்படி வந்து பாஜகவினுடைய குரலாக ஒரு டப்பிங் வாய்ஸா பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பாஜகவோட வாய்ஸாவே பேசுறாரு அப்படின்றாரு முதலமைச்சர். அறநிலையத்துறையினுடைய பணத்துல பள்ளிக்கூடமும் கல்லூரியும் கட்டலாமா அப்படின்னு கேட்கிற கேள்விய தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்களா? அது யாருடைய குரல்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 4 கோடி வாக்காளர்களும் உடனே முதலமைச்சருக்கு ஹாட்லைன்ல போன் பண்ணி ஐயோ பழனிசாமி சொன்னதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஓவர் நைட்ல சொல்லிட்டாங்களா? அதாவதுமா அதிமுகவுக்கு நேர் எதிரி திமுக, திமுகவிலிருந்து துரோகம் செய்யப்பட்டு புரட்சித் தலைவர் முதுகில் குத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட அதிமுக அரசியல் களத்திலேயே
திமுகவுக்கு வந்து நேர் எதிர் அதிமுக, அதிமுகவிற்கு கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் எதிரி திமுகங்கிறப்ப என்ன உங்களுக்கு இப்போ அக்கறை சக்கரை நாட்டு சக்கரை உங்களுக்கு? இந்த கூட்டணி நல்லா பலமா ஜெல்லும்பிங்க, ஃபெவிகால் போட்டு ஒட்டலம்பிங்க, ஜெல்லு கோல்கேட்டு பேஸ்ட்டும்பிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பேரணி ஆரம்பிச்சு போறார். மக்களை காப்போம், இந்த இருண்டு போன தமிழகத்தை இந்த திராவிட கும்பல்னு சொல்லி இந்த அறிவாளி கும்பல்கிட்ட இருந்து மீட்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்ச உடனே இவங்க ஏதோ பாஜக பாசிச கட்சி பாயாச கட்சி, ஏமா இந்திய கட்டாயமா திணிச்சு அதனால எதிர்த்து போராடின மொழிப்போர் தியாகியை சுட்டு கொள்றதுக்கு காரணமா இருந்த காங்கிரஸ், கல்வி கொள்கையை வந்து 2 முறை ஹிந்தியை கட்டாயமா வச்ச காங்கிரஸ், எமர்ஜென்சியை கொண்டு வந்து இப்ப இருக்கிற நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சரை மிசாவில் தூக்கி உள்ள போட்டு அடிச்சு துன்புறுத்தின காங்கிரஸ் கட்சி, ஊழல் காரணத்தை சொல்லி 2 முறை திமுக ஆட்சியை கலைச்சது காங்கிரஸ் கட்சி, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 80 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கலைச்சு ஜனநாயக படுகொலை பண்ண காங்கிரஸ் கட்சி, அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை 100 முறை அநியாயத்துக்கு திருத்தம் பண்ண காங்கிரஸ் கட்சி, அதே பார்த்தீங்கன்னா சதிகாரி இந்திரா சண்டாளி இந்திரா அப்படின்னு வருது பார் சர்க்காரியா கமிஷன் உடனே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அன்னைக்கே திமுகவுடைய நலத்தையும் தமிழக மாநில உரிமையும் விட்டுட்டு இந்தா உனக்கு 117 எனக்கு 117 அப்படின்னு இந்திரா காந்தி கிட்ட தான் கட்சியை வந்து முறையா 117 சீட்டை கொண்டு போய் டெல்லிக்கு அடமானம் வச்சிருமா மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் அவர்கள். 2011 பார்த்தீங்கன்னா கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்லாம் டைலாக் விட்டுட்டு டெல்லியில இருந்து சிபிஐ அறிவாலயத்துக்கு விட்டவுடனே ஐயோ வா இந்தா புடி 63 சீட்னு வெளியே வந்து அந்த பெரியவர் நொந்து போய் கலைஞர் சொன்னாரு 63 நாயன்மார்களுக்கு கொடுப்பதை போல் நாங்கள் சீட்டு கொடுத்தோம் அப்படின்னு. இப்படியெல்லாம் நீங்க இந்த அதாவது இந்தியாவில் ஆசியாவிலேயே ஒரு அராஜகத்தனமான இந்தியாவில் ஒரு மிலிட்டரி ஆட்சிக்கு இணையான ஒரு அரசாங்கம் பண்ணின காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு அதிமுக நலனை மீட்க முடியாத பழனிசாமி எடப்பாடி அவர்கள் பாஜகவினுடைய வாய்ஸா இருக்குன்றாங்க, அதுக்கு என்ன பதில்? பாஜகவோட வாய்ஸா என்ன இருக்குது? கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்த இந்த வக்பு வாரிய சட்டத்துக்கு அந்த கூட்டணியில இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு. எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்முனையில ஓட்டு போட்டாரு. என்ன ஆதரிச்சு இது பண்ணாரா? நான் அடிக்கடி சொல்லுவேன், 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி அந்த 4.5 வருஷத்துல என்ன அமித்ஷா இந்த தோல்லையும் மோடி இந்த தோல்லையும் உட்காந்துட்டு வா பழனிசாமி கொண்டா நாங்க தான் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு மாநில உரிமையை தான் பறிச்சாங்களா? என்னட ஐயா உங்க கூட்டணியை பாருங்க. நீங்க வந்து 4 வருஷமா என்ன சொல்றாரு முதலமைச்சர்? சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு மாநில உரிமைக்கு எதிராக ஒன்றிய அரசு என்னென்னலாம் செஞ்சது வரிசையா சொல்றாரு. மாநில உரிமைக்கு எதிராக செஞ்ச ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டு மாநிலத்தை மீட்போம் உரிமையை மீட்போம்னா அது எப்படி நம்புவாங்க அப்படிங்கிறாங்க. சட்டசபையிலேயே கர்நாடகாக்குள்ள எத்தனை அணை வேணாலும் கட்டிக்கலான்னு தீர்மானம் போட்ட கருணாநிதி மரியாதைக்குரிய அவர்கள் மாநில உரிமையை விட்டு கொடுத்தாரா? அவர் முதலமைச்சரா இருக்கிறப்ப கச்சத்தீவை பக்கத்து நாட்டுக்கு விட்டு கொடுத்தாரு. அதை பத்தி பேசலாமா? கேரளா உங்க கூட்டணி தோழன் தானே அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி நம்ம அணை உரிமையை நம்ம அங்க வாங்க முடிஞ்சுதா? எல்லா மாநில உரிமையும் விட்டு கொடுத்து இல்ல நான் கேட்கிறேன் தவறான செய்திகள் பதிவாயிர கூடாதுங்கிறதுக்கு தான் குறிப்பிட மாட்டேன். வெளிச்சாமி இருங்க, நீங்க உங்க சட்டமன்றத்துல எங்கேயும் தீர்மானம் போடல. காங்கிரஸ் கட்சியை பத்தி எல்லாம் சொன்னீங்க, அவர் ஒரு சிறிய குறுக்கீட்டுக்கு அனுமதிப்போம். அதே மாதிரி அவர் கேட்கிற ஒரே கேள்வி மணிகண்டன் இருங்க, இல்ல எமர்ஜென்சியை எம்ஜிஆர் ஆதரித்தாரா எதிர்த்தாரா? நாட்டையே நாசமாக்குறது காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாரு நண்பர். அந்த கட்சி கூட எம்ஜிஆர் கூட்டணி வச்சாரா இல்லையா? ஜெயலலிதா கூட்டணி வச்சதா இல்லையா? அந்த நாசகார கட்சி கூட கூட்டணி வச்சதுக்கு காரணம் என்ன? ஜெயலலிதா பகிரங்கமாக மேடையிலேயே நான் ஒரு மகத்தான தவறு செய்து விட்டேன், மதவாத பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டேன், அந்த தவறுக்காக நான் வருத்தப்படுகிறேன், என் வாழ்நாளில் இனிமேல் எந்த காலத்திலும் இவரோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று பேசினாரா இல்லையா? அதெல்லாம் மறைச்சிட்டு ஏன் தப்பு தப்பா சொல்லுவானே? சரி திரு மணிகண்டன் இதை மட்டும் அவர் சொல்லட்டும். ஐயா நான் சொல்லிடுறேன். ஐயா நீங்க கேட்ட கேள்வியை பார்த்த உடனே இப்ப எனக்கு கொலை நடுங்கி போய் கிடுகிடுன்னு ஆயிப்போச்சு. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பின்பும் 1998 முதல்ல ஜெயலலிதா அம்மா கூட்டணி வச்சு வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படா காலியாவாங்கன்னு உடனே போய் 99 பாபர் மசூதி இடிச்ச குற்றம் சாட்டப்பட்ட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு
கூட்டணி மந்திரி சபையில் இருந்த கருணாநிதி பாஜகவோடு கூட்டணி வைத்தாரா வைக்கலையா? 2002 குஜராத் படுகொலைக்கு பின்பும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஐயா பதில் நீங்க பேசுறது நான் குறுக்கிட்டேனா? நாகரிகம் இல்ல. எந்த பாஜக மிஸ்டர் வேலுச்சாமி நாகரிகம் இல்ல. நீங்க பேசுறப்ப நான் குறுக்கில்ல. நீங்க பேசுறீங்க ராஜா ராஜ விசுவாசமா வேலுச்சாமிக்கு சப்போர்ட் பண்ணி பாராளுமன்றத்தில் பேசுனது யாரு? இவங்க இவ்வளவும் பண்ணிட்டு கலைஞர் முரசொலி பிஜேபி கூட எந்த காலத்திலும் கூட்டு சேர மாட்டேன் ஜெயலலிதா சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் பேசுங்க. இல்லனா நீங்க பேசுறது தெரியுமா? வேலுச்சாமி அப்படி சொல்லிட்டு 2004 வச்சாங்க. 2004 அப்படி சொல்லிட்டு 2004 கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வேலுச்சாமி இதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஏன் வச்சாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டு பேருக்கான டிபேட் கிடையாது. நம்ம தலைப்புக்குள்ள வருவோம், மற்ற விருதுகளிடம் போவோம். திரு ராஜீவ் காந்தி, அப்படி என்ன உங்களுக்கு அதிமுக மேல அக்கறை? நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கலையா? அவ்வளவு எதிர்ப்பு விமர்சனங்களை எல்லாம் தாண்டி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. மரியாதைக்குரிய சேலம் மணிகண்டன் அண்டப்புழுகு ஆகாச புழுகு மாதிரி ஆர்எஸ்எஸ் புழுகை எழுதி வச்சு என்னை ஒப்பிச்சிருக்காரு. பரவாயில்ல, அவர் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, பண்ணட்டும். ஆனால் ஏன் அதிமுக பற்றி நீங்கள் என்ன அக்கறை சக்கரை நாட்டு சக்கரை தான் சொன்னார். நாங்கள் அவங்கள பற்றிலாம் அக்கறைப்படலை. அதிமுகவின் கட்சியின் பேர் இருக்கிற திராவிடம் என்கிற சொல்லுக்கும் அதிமுகவின் கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய பேரறிஞர் அண்ணாவின் படத்திற்கு தான் நாங்கள் அச்சப்படுகிறோம். காரணம், ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு இயக்கத்தை, ஒரு மாபெரும் இயக்கத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கி 50 லட்சம் மக்கள் இதை சேர்ந்திருக்காங்க. திமுக உறுப்பினராக வர்றாங்களா இல்லையா, அது ஒரு வேறு வாதம். அது ஆனால் ஒரு கருத்தை தமிழ்நாடு இந்தியாவிற்கு சொல்கிறது. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் ஆரம்பிக்கவும் சொன்னார், இங்கே ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னும் அரசியல் இருக்குது. மதச்சார்பின்மை என்று பேசினால் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் திராவிட இயக்க தோழர்களும் காங்கிரஸ் பெரிய இயக்கமும் மதச்சார்பின்மை வேண்டும் என்று சொல்லும். ஆனால் பாஜக நீங்கள் போலி மதச்சார்பின்மை பேசுகிறீங்கன்னு எதிர்வாதம் வைப்பாங்க. இடஒதுக்கீடு அப்படின்னு பேசினோம்னா அது சமூக நீதியின் பார் சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று திராவிட இயக்கங்களும், சில இடங்களில் பொதுவுடைமை இயக்கங்கள் முரண்பட்டாலும் தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டு பொதுவுடைமை இயக்கங்கள், தமிழ்நாடு எடுத்திருக்க நிலைப்பாடு சரி என்று நம்புகிறோம். அதிமுக சில இடத்துல ஆதரிச்சிச்சு. தமிழ் உணர்வு இருமொழி கொள்கை அப்படின்னு சொன்னால் திராவிட இயக்கங்களும் இங்கே இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கங்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஆதரிச்சாங்க. தமிழர் உரிமை என்றால் தமிழ்நாட்டு கட்சிகள் ஆதரிச்சாங்க. மாநில சுயாட்சி, ஒரு மாநில அரசு இயற்றிய சட்டத்தை ஆளுநர் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓரடியாக நிற்கிறாங்க. மதம் என்றால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது சாதியும் பாலோ மதத்தும் பாலோ மக்களை பிரிக்காதீங்க, நம்ம தமிழர் என்பதில் உணர்வு கொள்ளும்னு தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஓரணியில் இருப்பாங்க. அது அதிமுகவா அது வேற வாதம். ஆனால் இவை எல்லாம் பாஜக என்கிற கட்சிக்கு எதிரானதா என்றால் பாஜக கட்சியை தாண்டி பாஜக பேசுகிற ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவா, பாஜக பேசுகிற வர்ண மரபு முறை, பாஜக பேசுகிற உயர்ந்தோர் தாழ்ந்தோர், பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் பிரம்மன் தலையில் பிறந்தவன் தான் உயர்ந்தோர், அந்த பழக்கவழக்க சட்டத்தின்படி எல்லோரும் சமமில்லை என்கிற அந்த வாதங்களை தொடர்ச்சியாக பாஜகவின் ஆர்எஸ்எஸ் இந்த மக்கள் மன்றத்தில் வைக்கிற போது அதை எதிர்த்து ஒவ்வொரு களமும் திராவிட இயக்கம் போராடுகிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், மக்கள் திலகம் மரியாதைக்குரிய எம்ஜிஆர், கர்ப்பமரர் காமராஜர், இங்கு இன்றைய தலைவர் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்களுடைய இளந்தலைவர் உட்பட இங்கு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் உட்பட எல்லோரும் போராடுகிறார்கள்.
அப்படி இருக்கிற போது இந்த 10 ஆண்டு காலத்தில் குறிப்பாக அரசியமைப்பு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு எங்கள் மாநில நிதியை கை வைக்குது. திமுக அரசாங்கம் தாண்டி ஒரு ஸ்டேட் அட்டானமஸ் பாடி மீது ஒரு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தாக்குதல் நடத்துகிறது. ஒரு மாநில அரசு எடப்பாடி அரசே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா ஆளுநர் நிறைவேற்ற முடியாதுங்கிறாரு. நாங்கள் குடியரசுத் ஒப்புதல் கொடுக்க முடியாதுங்கிறாரு. எடப்பாடி அரசே கீழடி ஆய்வு நீங்கள் கேள்வி கேட்டால் அதெல்லாம் முடியாது, ஆய்வு கிடப்பில் விடுங்கிறாங்க. எடப்பாடி அரசே நீங்கள் தமிழர்களுடைய உரிமையை அங்கீகரிக்கும் கேட்டால் அதெல்லாம் முடியாது, வேலையை பாருங்கிறாங்க. எடப்பாடி அரசு எங்களுக்கு ஸ்டேட்டோட இருக்கக்கூடிய பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் எங்கள் நிதி கொடுன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. எடப்பாடி அரசு தமிழுக்கு நிதி ஒதுக்குன்னு கேட்டால் கூட அதெல்லாம் முடியாது, சமஸ்கிருதத்தான் நிதி ஒதுக்குங்கிறது ஒரு தன்னிச்சையாக செயல்பட்டு மாநில கட்சிகளை மொழிவழி தேசிய இனங்களை கபலீகரம் பண்ற. நீங்க இங்க ஆள்றதுனாலதான் நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்க மக்களுக்கு நன்மை செய்யற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தா எல்லாம் கிடைக்கும். ரொம்ப கவனமா சொன்னேன். திமுகன்னு உங்களுக்கு பயன்படுத்தல. எடப்பாடி ஆளுகிற போது ஆளுநர் சட்டங்களை அங்கீகரிக்கணும் திமுக போராடி. ஆனா இப்போ எடப்பாடி அததான் சொல்றாரு. அதாவது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எனக்கு தெரிந்து அவருக்கு அரசியலும் தெரியல, அடிப்படையும் தெரியல, அவர் தமிழ்நாட்டுடைய மனநிலையும் தெரியல. அதனாலதான் மிக தெளிவாக ஜெயராம் சொன்னார், தமிழ்நாடு தமிழகம் வித்தியாசம் உண்டு. இடஒதுக்கீடு முதலமைச்சரே கோட்டா பாஸ் பண்ணி தான் தமிழகம் தமிழகம்னு சொல்ற குரலோட எஸ் அதான் தமிழ்நாடு தமிழகம் இடஒதுக்கீடு உரிமை இல்லை இல்லை அப்படின்னு ஒரு வாதமும் தமிழ் எங்கள் உரிமை என்பதற்கும் தமிழ் நீசபாசை என்பதற்கும் இங்கே சொல்லாடல்கள் வித்தியாசம் உண்டு. இப்போது சேராத இடம் சேர்ந்து தனக்கு திராவிடம் என்கிற தத்துவத்தின் மீது புரிதலற்ற தமிழ்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி தமிழ்நாட்டு அரசியல் உரிமையின்படி புரிதலற்ற ஒரு மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது டிடிவி தோக்கடிக்கிறோம், எப்படியாவது ஓபிஎஸ் தோக்கடிக்கிறோம், எப்படியாவது சசிகலா அம்மையாரை தோக்கடிக்கிறோம், எப்படியாவது தன் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தன் சாதியிலே வளர்ந்திருக்கிற அண்ணாமலை தோக்கடிக்கணும் என்கிற வெறியில் பாஜகவோட கூட்டணி சேர்றேன். இதனால திமுகவுக்கு எந்த நட்டமும் இல்லை, இங்கே இருக்க தமிழ்நாட்டுக்கு எந்த நட்டமும் இல்லை. நாங்கள் கேட்பது நீங்கள் பேசுகிற தத்துவம். இத்தனை ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் பேசிய அறநிலை சட்டங்களை பாதுகாப்பு குறித்து RSS பேச அஞ்சுகிற, ஏன் கச்சராஜாவை பேச பயப்படுகிற, ஹார்ட்கோர் பிஜேபி பேச அஞ்சுகிற ஒன்றை நீங்க எவ்வித புரிதலும் இல்லாம கோயில்ல சதி நடக்குதுன்னு பேசுறீங்கன்னா என்ன வாதம் இது? அங்க ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் பொதுவா வரும். அதே அறநிலையத்துறை சார்பாக இயங்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல அவரே ஒரு பிளாக் திறந்து வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் திடீர்னு நீங்க சொல்றீங்க RSS சார்ந்தவர்கள் இந்துத்துவாவின் குரலாக இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் பேச தயங்குற விஷயத்தை திராவிட பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர் முன்னாள் முதலமைச்சரை பேச வைக்கும் போது அது எஃபெக்டிவா இருக்கும்னு அவங்க கருதுறாங்களா? இவர் தவறி பேசிட்டாரா? ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும், அடிப்படை கொள்கை இருக்கும். எவ்வளவுதான் எங்களுக்கு நேரெதிரான தத்துவத்தை கொண்டாலும் இந்துத்துவா என்பது ஒரு அடிப்படை கொள்கை. சோசியலிசம் என்பது காங்கிரஸ் அடிப்படை கொள்கை. கம்யூனிசம் என்பது இங்க இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கத்தின் அடிப்படை கொள்கை. சமூக நீதி என்பது திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை. அப்படி திராவிடத்தை வேல்கொண்டு அழிப்போம், திராவிடத்தை கருவறுப்போம், திராவிடத்தை அழிப்போம்னு ஒரு VHPங்கிற விஸ்வ இந்து பரிஷத்துங்கிற ஒரு மதவாத அமைப்பு கூட்டம் நடத்துது. அந்த கூட்டத்தை போய் உட்கார்ந்துட்டு இவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன்னா நீ தமிழ்நாட்டுடைய பேக் ரெக்கார்டு அரசியலே உங்களுக்கு தெரியல. ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக அறநிலையங்களை மூட வேண்டும்னு சொல்றது, ஒரு அமைப்பு அனைவரும் அர்ச்சகராக கூடாதுன்னு RSS சொல்லுது. அங்கே தமிழ்ல ஓதக்கூடாது, தேவபாசையான சமஸ்கிருதத்தில் ஓதுங்கன்னு RSS சொல்லுது. அப்படி அமைப்புகளை உட்காந்துட்டு அவங்க அதெல்லாம் பேசவும் தெரியாதுங்கன்னு யாரு? 3 முறை அமைச்சரான செல்லூர் ராஜு, 2 முறை அமைச்சரான கடம்பூர் ராஜு, அங்கே அமைச்சரான உதயகுமார்லாம் போய் உட்காந்துட்டு ஐயா அதெல்லாம் பேசுவாங்க தெரியாதுன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல. தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதனால தான் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் திராவிடம்னா போய் புலவர்கிட்ட கேளுங்கன்றாரு. கம்பராமாயணத்திலிருந்து சேர்க்கலான்னு சொன்னார். அவர் என்னை பொறுத்தளவில் அடிப்படை திராவிடத்தையோ அடிப்படை தமிழ் உணர்வையோ தமிழ்நாடு உணர்வு அற்றவர். அவரை பொறுத்தவரை வெள்ளமண்டல வியாபாரம் பண்ண வியாபாரி, அவ்வளவுதான். இன்னைக்கு அதிமுக கட்சி வித்திருக்காரு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஓகே, ராஜீவ் காந்தி கருணாநிதி குடும்பம் என்ன படிச்சு நான் பேசட்டுமா? இது என்ன பேச்சு? எப்படி அனுமதிக்கிறீங்க? தொழில்லாம் சொன்னீங்கன்னா எல்லா தொழிலையும் சொல்லலாம். சொல்லட்டுமா? எல்லாருடைய தொழில் காது கேட்கல சேலமணி, எனக்கு காது கேட்கல சேலமணி பேசும்போது கொஞ்சம் தொழிலை பற்றி எல்லாருமே சொல்லலாம். வெள்ளம் விற்கிறது இழிவான தொழிலா, கேவலமான தொழிலா? நான் சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சமூக அதே மாதிரிதான் எல்லா தொழிலையும் சொல்லலாம். எல்லா தொழிலையும் சொல்லலாம்.
கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்க. உதயநிதி Okay. போட உதயநிதி வச்சு ஒரு கருத்தை அரசியல் எதிர்கொள்ளுங்க. எங்களுக்கு எதிர்க்கல. நீங்க தான் சொல்றீங்க. நான் சொன்னதை வச்சு தான் நான் சொல்றீங்க. நீங்க கேக்குறேன். வெறி வந்தது, நீங்க எவ்வளவு கேவலமா பேசணுமோ சரி, பேசுனீங்க. okay. நம்ம அத்தனை கேள்விக்கு வார்த்தையை வந்துருவோம். பயன்படுத்துறீங்க. ஆமா கேள்விக்கு வந்துருவோம். ஆமா வெறின்ற பேசுங்க. வார்த்தையை பயன்படுத்துறீங்க. வெறினா புரியல. ஆமா என்ன வெறி? எல்லா கொள்கை வார்த்தையும் வெறின்னா இப்போ புரியல. தொழிலை பற்றி சொல்றீங்க. அதே மாதிரி வெள்ளமணி ஒரு அவரும் தொழிலை என்ன பற்றி பண்ணி? ஆமா வெள்ளமணி அவரும் அவர் போட்டிருக்காரு விக்கிபீடியால. எதுனா ஆமா இருக்கட்டும் சார். சார், அதே- அவருடைய அதே தொழில் மாதிரி- கொடுக்க. அது அதே மாதிரி காரணம் எல்லா இல்லை. தொழிலும் தெரியும்ல. வியாபாரம் சொல்றோம். சொல்லலாமா? சொல்லுங்க. இல்ல, அது சொல்லுங்க. அது சொல்லித்தான் பாருங்க. தேவையில்லை, அதுதான். சொல்லித்தான் பாருங்களேன். ஆமா சொல்லித்தான் பாருங்களேன்னா இல்ல, இன்னும் இல்ல, சொல்லித்தான் இல்ல, பாருங்க. இல்ல, வெள்ளமணி- பயமுறுத்துறீங்களா? இல்ல, என்ன சொல்லித்தான் பண்ணுறீங்க? பாருங்க. இல்ல, ஓகே, இல்ல, ஓகே. இல்ல, வெள்ளமணி என்ன? ராஜீவ் காந்தி இல்ல, வேண்டாம், மிஸ்டர், விடுங்க. வெள்ளமணி என்ன? மிஸ்டர், வெள்ளமணி சார், கவனம் அவர் சொல்லுங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், வெள்ளமணிக்கு முன்னாள் கவனம் முதலமைச்சர் சார். வெள்ளமணி அத கவனம் பேசுங்க சொல்லுங்க. சார். நீங்க அவரோட ஒரு- நிர்வாக நீங்க திறமையில வெள்ளமணி பேசுங்க. விவாதம் அவருடைய சார். செயல்திறன்ல வெள்ளமணி குறைபாடு விவாதம் பேசுங்க. கிடையாது சார். அவர் செய்த தொழிலை வார்த்தைகளை வச்சு புடிச்சு, பேசாதீங்க. வார்த்தைகளை நான் இப்போ சொல்றேன். இங்க பாருங்க. drag நான் பண்ணாதீங்க. இல்ல, நான் தவறான சொல்லல. இதுல அவர் ஆழமான வியாபாரம் நிறைய செய்றாங்க. விஷயங்கள் இருக்கு, அதை பேச- அதிமுக வச்சு வியாபாரம் அது- பண்றாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஓகே, சார்? ஓகே, ஓகே. அதுக்கு இதுக்கு என்ன இல்ல, சம்பந்தம்? வியாபாரம் இல்ல. அரசியலுக்கு நான் என்ன explain சம்பந்தம்? பண்றேன். நான் explain வியாபாரம் பண்றேன். பண்றாங்க. ஒரு வியாபாரம் அமைதியா பண்றாங்க. இருங்க. அமைதியா இருங்க. வியாபாரம் எல்லாரும் பண்றாங்க. வியாபாரம் ராஜீவ் பண்ணி தான் காந்தி அமைதியா வந்திருக்காங்க. இருங்க. பொன்வில்சன். எல்லாரும் ஒரு தொழில் பண்ணி தான் நான் வந்திருக்காங்க. explain பண்றேன். நான் explain வியாபாரம் பண்றேன். பண்றாங்க. ஒரு கட்சிங்கிறது கொள்கையை சார்ந்து இயக்கப்பட வேண்டியதா, லாப நஷ்ட கணக்குகளை பார்த்து இயக்கப்பட வேண்டியதா, அது ஒரு என்டர்பிரைசஸ் மாதிரி மாத்திட்டாருங்கிறத அவர் அப்படி விமர்சனமா வைக்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பதிலை நீங்க சொல்லுங்க. எந்த என்டர்பிரைசஸா மாத்திட்டாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லவா? எந்த விஷயம் நான் சொல்லுங்க. சொல்றேன். சார் அவங்க கேட்டாங்க, நீங்க பதில் இல்ல, சொல்லுங்க. நான் சொல்ல சார், interpret பண்ண நான் சொல்லுங்க. அவங்க கிட்ட இல்ல பேசுறேன் சார், சார் நானு. இப்போ அவங்க கிட்ட பேசுறேன் ED நான் interpret பண்றேன். நீங்க இவங்க. இத பேசினே இருங்க அப்போ. ED அமலாக்கத்துறை ரைடு வருது, இல்லைன்னா கட்சியில வந்து இப்ப டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த ஃபேக்டர்ஸ ஈடுகட்டுவதற்காகவும் தன்னுடைய பவரை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவுமான ஒரு கணக்கு. எல்லா அதே மாதிரி இன்னைக்கு ஏன் Z+ பாதுகாப்பு இதே திடீர்னு எடப்பாடி கணக்கு நான் பழனிசாமி சொல்றேன். அவர்களுக்கு கொடுத்தாங்க? இதே கணக்கு தான் வந்து கடந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி கொள்ளையடித்து விட்டார். செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்கும் நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சார், வழக்கை நாங்கள் பார்த்துக்கிறேன் வந்த சார். உடனே நான் வழக்கை முதல்ல பார்த்துக்கிறேன் சார். சிறையில தள்ளுவோம் சொன்னவங்க வழக்கை இன்னைக்கு பார்த்துக்கிறேன் என்டர்பிரைஸா மாத்தி தியாகின்னு சொல்றீங்களா அவரை? நான் வழக்கை சொல்லுங்க, அப்ப பார்த்துக்கிறேன் தியாகின்னு சொல்றீங்க. மிஸ்டர் வில்சன், நான் எல்லாருமே வழக்கை பேச இங்க பார்த்துக்கிறேன். வந்து எல்லாருமே பேச முடியாது மாதிரி. சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு திராவிடத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கிறவர் வந்து அறநிலைத்துறை பள்ளிக்கூடத்தை நடத்தலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுதே அந்த கட்சி தமிழ்நாட்டுல திராவிட மண்ணில் இயங்கக்கூடிய நோக்கத்திலிருந்து விலகி போயிருச்சு. இல்ல அந்த 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 கேள்வியில என்னன்னா, இப்போ அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் வார்த்தையில் சொன்னா கோயில் கூடாது என்றேன். எதற்காக? கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. பள்ளிக்கூடத்துல அந்த படிக்கிற வார்த்தை பசங்க பாருங்க. கொடியவர்களா? இதுல என்னன்னா, இல்ல இல்ல கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்லி முடிக்க விட கொடியவர்களா? மாட்டேன்றீங்களா? அவங்க பேசுவாங்க, பேசாம இருந்தீங்க. இல்ல, நீங்க ஒரு வார்த்தை கூட கண்டினியூஸா பொருத்தப்பாடு சொல்ல விட பொருத்தமா மாட்டீங்களா? இல்ல. வார்த்தைக்கு வார்த்தைக்கு நீங்க பேசுனீங்கன்னா எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க, இப்போ அதுதான் சொல்ல பொருத்தப்பாடு வரேன். இப்போ என்ன சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து நம்ம 4/10/2021 அக்டோபர் 4ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஜீவோ பாஸ் பண்றாங்க. 5 கல்லூரிகள் அறநிலையத்துறையின் சார்பாக ஆரம்பிக்க போறோன்னு 28 நாள்ல ஒரு கல்லூரி துவங்கப்படுகிறது. 7 ரூம்களோட எந்த இடத்துல எவர்வின் வித்யாசிரமம் ஆசிரமம் அப்படின்ற ஒரு பள்ளி வளாகத்தில் அந்த இடத்துல அவசரமாக 28 நாளில் கல்லூரி துவங்கப்படுகிறது. அந்த கல்லூரி அடுத்தது என்ன சொல்றாங்க, இப்போ தற்காலிகமாக இங்கே இருக்குது சோமநாதர் சாமி கோயில் வளாகத்தில் 5 ஏக்கர் நிலம், அந்த இடத்துல இதை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற திராவிட மாடல் சமூக நீதி அவங்க 2023 பேப்பரில் கொடுத்த விளம்பரத்தை படிக்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு HRCE டிபார்ட்மெண்ட், இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், பிரின்சிபல், அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், இவங்க எல்லாம் இந்த கல்லூரிக்கு தேவை, கொளத்தூரில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கல்லூரிக்கு தேவை போட்டுட்டு ஹிந்துஸ் ஒன்லி ஷுட் அப்ளை. அது ஆக்ட் சொல்லுது சார். இல்ல நான் என்ன சார், நீங்க திராவிட மாடல் சமூக ஆக்ட் சொல்லுது சார். நான் சொல்றது சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார். இது செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது 10 வருஷம் போச்சு. காமராஜர் இருக்கும்போது போச்சு. நான் என்ன சொல்றேன், இது வந்து கல்வி நிறுவனம். கல்வி நிறுவனத்திலையும் ஆன்மீக வழியில இந்த அறிவை போதிக்கிறவர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்களா தான் இருக்கணும். அதுல வந்து இந்த மாதிரி பேசினா அப்புறம் எப்படி பதில் சொல்லுங்க? இது தப்பான வாதம். எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ நான் என்ன சொல்றேன், இதே கல்லூரியில சுகைல்ன்ற ஒரு இஸ்லாமியர் மனு தாக்கல் பண்றார். நீதிமன்றத்தில் வழக்கு போகுது 2021 வழக்கு போயிட்டு அவர் வந்து உதவி அலுவலர் வேலைக்கு போடுறார். வழக்கு போயிட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அரசும் சரி இந்து சமய அறநிலையத்துறையும் சரி HRCயும்
அந்த வழக்கில் ஆஜராக சொல்லி அவருடைய வழக்கறிஞர் கேட்குறாரு. அவங்க வந்து பதில் சொல்லவே இல்லை. வெறும் அந்த கோயில் நிர்வாகம் மட்டும்தான் பதில் சொல்லுது. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்போ தெளிவாக சொல்லுது, வெறும் இந்துஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அரசு உதவி பெறும் பள்ளினா இருக்கலாம். செல்ஃப் ஃபைனான்ஸு அப்படின்ற பள்ளி, அந்த கோயில் மட்டுமே நிதி போட்டிருக்க பள்ளி அரசுகிட்ட எந்த உதவியும் பெறலாம், அவங்க இஷ்டப்படி தான் அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விரிவாக்கம் வரும்போது அரசு உதவி பெறும் பள்ளியாக நீங்கள் மாற்றும் பொழுது நாளைக்கு நிர்வாக சிக்கல் வரும். அதனால தான் நம்மளுக்கு வந்து மற்ற சிறுபான்மை அமைப்புகள் மாதிரி கிடையாது, கிறிஸ்துவ அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு மாதிரி கிடையாது. அவங்க வந்து ஒரு வசூல் தனியாக பண்ணுவாங்க. ஒரு கல்லூரி கட்டுறதுக்கோ இல்லைனா ஒரு நம்ம மருத்துவமனை கட்டுறதுக்கோ தனியாக வசூல் பண்ணி அந்த பக்தர்கிட்ட அதை கட்டுவாங்க. இது வந்து பொதுவாக இருக்கிற பணம். அடுத்தது என்னன்னா, அரசு துறை சார்ந்தது. நம்ம கல்வித்துறை தனியாக இருக்குது, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை தனியாக இருக்குது, அதே நேரத்தில் அறநிலையத்துறை தனியாக இருக்குது. மூன்றுமே அரசு சார்ந்த துறைகள். அப்போது இந்த மூன்றையும் ஒன்றா இணைச்சிட முடியுமா? அப்போ நம்மளுக்கு கல்வித்துறையும் அரசு வச்சிருக்குது, உயர்கல்வித்துறையும் அரசு வச்சிருக்குது, அறநிலையத்துறையும் அரசு. அப்போ அறநிலையத்துறை என்ன செய்யணும்னா, வெறும் ஆன்மீக பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நிதி எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னா அரசு உதவி பெறும் பள்ளி நீங்கள் கல்லூரியாக வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த பாகுபாடு இருக்காது. போதிக்க வேண்டியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு இருக்காது. ஏனென்றால் அங்கே வந்து சைவ சித்தாந்தம் அந்த பிஏ இருக்குது, வைஷ்ணவ சித்தாந்தம் அந்த பிஏ ஆரம்பிக்க போகிறாங்க அந்த கல்லூரியில். கடந்த 2021-22 100 பேர் சேர்ந்தாங்க சைவ சித்தாந்தத்தில். கடந்த ஆண்டில் வந்து 32 பேர் சேர்ந்துருக்காங்க படிப்புக்காக, பட்டதாரி படிப்புக்காக அந்த கல்லூரியில். அப்படி அதோட விரிவாக்கம் வரும் பொழுது அப்போ நிதி தேவைப்படும். அப்போ என்ன செய்வீங்க? அதனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக கல்லூரிகளாக இருந்தால் வசதியாக இருக்கும். அப்போ நீங்கள் அவசர அவசரமாக இது வந்து முதலமைச்சர் தொகுதியில் மட்டுமே பண்ணுறீங்கன்னா அப்போ தான் இதில் ஏதோ ஒரு பின்னணி இருக்குதோ அப்படின்ற விதத்தில் தான் அவர் சொல்கிறார். உடைய கல்லூரி கட்டக்கூடாதுன்ற விதத்தில் சொல்ல, அந்த விதத்தில் தான் அவர் சதி அப்படின்றதுக்காக சொன்னார். இது வந்து நம்ம அரசு துறை. இது அரசு துறையின் போது அரசு உதவி பெறும் கல்லூரியாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லா இருக்கும். அந்த விதத்தில் அவர் சொன்னது தான் அந்த வார்த்தைகள். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அரசியல் கேட்போம். அரசு உதவி பெறும்னு ஆரம்பிச்சா அது நல்லதா இருக்கும். அதை எதிர்த்து தான் எடப்பாடி அவர்கள் சொன்னாருன்னு சொல்றாரு. ஆடு நனைதுன்னு ஓனாய் கொல்லப்பட்ட கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளில் 40 கலைக்கல்லூரிகள் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னார் எடப்பாடி. இந்த 4 ஆண்டுகளில் 44 கலை அறிவியல் கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். கல்வி பணி தான் சிறந்த சேவைங்கிறத தமிழ்நாடு நம்பும். கடனுடனே வாங்கியாவது பள்ளிக்கூடத்தை கட்டுங்கிறது. அறநிலையத்துறையில் வந்து கல்லூரி ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இது வரைக்கும் என்ன சொல்ற, பாஜக சொல்லாத, ஹெச்ராஜா சொல்லாத, பழனிசாமி சொல்றாருன்னா திமுக இந்துக்களுக்கு பள்ளி கல்வித்துறை இருக்கு. இல்ல மன்னிக்க, அரசு கல்விக்குன்னு ஒதுக்குற நிதியை தனியா ஒரு பள்ளிக்கல்வித்துறைனா முழுவதும் கோயில் நிதியை கோயிலுக்கே செலவு பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அப்படிதானே பொன்வில்சன்? ஆமா, கோயிலுக்கே செலவு இல்லைன்னா நீங்க அரசு உதவி பெறும் கல்லூரியை ஆரம்பிங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரியை ஆரம்பிக்கும் போது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போதிக்கணும்ன்றது வருது. அது ராஜீவ்காந்தி ஏத்துக்கிறாரா? ஓகே ஓகே, அது ஏத்துக்கிறாரா? அதுதான் நம்ம அரசின் கொள்கையா? அரசின் கொள்கைன்னு வருது இல்ல, ஆர்டிகல் 25 படி. அதுதான் ஆர்டிகல் 25 படி. அப்படி பார்த்தாலே எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தானே சார். இந்துக்கள் தான் அங்கே போதிக்கணும் அப்படிங்கறது பாஜக எதிர்க்குமா என்ன? அப்படியே மேடம், இப்ப இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பத்தி ஒரு நீண்ட நடிகை வாதம் நடந்திருக்குங்க. நீண்ட நடிகை வாதத்தை அடிப்படையில் அதுக்கு கடந்தா வரலான அண்ணன் பொன்வில்சனுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி தெரியாது, நான் நம்புறேன், உறுதியாக நம்புறேன். அதுக்கு என்ன வேணால் பதில் சொல்லட்டும். ஏன்னா ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி வந்தபோது எப்படி வக்ஃப் போர்டு கண்டு இஸ்லாமியர்களுடைய தங்களுடைய மத மார்க்க கல்வியை வளர்ப்பதற்கும் அந்த சமூக மக்களுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு சட்டத்தில் இருக்கோ, அது மாதிரி இங்கே இங்கே வந்து ஹெச்ஆர்என்சிலே இருக்குது. ஏன் இங்கே திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து ஆரம்பிக்கலையா? அப்போ ஒவ்வொரு கல்விச்சாலைகளை சேவைகளாக பயன்படுத்துங்கள்ங்கிறதா இருக்குது. அது படி தான் நடக்குது. இது இப்போ ஒன்று புதுசாக இல்லையே. மக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, செல்வி ஜெயலலிதா அவங்க பண்ணாங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு, ஓபிஎஸ் பண்ணாரு. இன்னைக்கு மாணவர்களுக்கு இல்ல, இப்ப அதுல போதிக்கப்படக்கூடிய இப்ப சைவ சித்தாந்தம் கல்லூரியில வேலை வாய்ப்பு மட்டும் அப்படி வரும். படிப்பு எல்லாரும் போய் யார் வேணாலும் படிக்கலாம். யார் இந்துக்கள் தான் படிக்கணும் அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து அது குறிப்பிட்ட பிரிவு மதம் சார்ந்த பிரிவு இருந்தால் அதை மட்டும் இந்த அவங்க மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. மாற்று சிந்தனை உடனே ஆய்வுக்காக படிச்சா படிக்கலாங்கிறாங்க. இது ஆண்டாண்டு காலமா இருக்கக்கூடிய சட்டப்படியான ஏற்பாடு. அந்த சட்டம் அன்லாஃபுல்லா இருக்கா வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த சட்டத்தில் ரூல் தப்பா இருக்குங்கன்னு. நான் திடீர்னு எடப்பாடிக்கு இந்த யானோதயம் வந்துச்சுன்னா இது ஆர்எஸ்எஸ் எழுதி கொடுத்த அஜெண்டா. எப்படியோ வாய் தவறி உளறிட்டாரு, இப்போ பல்ட்டி அடிச்சிட்டாரு, நாளைக்கு வேற பல்ட்டி அடிப்பாரு. நாங்கள் திமுக மாணவர்களே அதனால தான் ஒரு திங்கக்கிழமை ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். எங்களை பொறுத்தவரை எங்கள் கல்வி உரிமையில் கை வைத்தால் யாராக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்போம். இங்கே எடப்பாடி பழனிசாமிலாம் நாங்கள் வெடிக்க. சேலம் மணிகண்டன் குறுக்கிடுறாரு, சொல்லுங்க மணிகண்டன்.
இல்லைம்மா, பொன் வில்சன் இன்னும் கொஞ்சம் விரிவாக அதை பற்றி சொல்லுவார்னு நான் பார்த்து நான் சொல்கிறேம்மா. ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஒரு கோயில் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது. அது ஒன்லி ஆடிட்டிங் அண்ட் மானிட்டரிங் தான் பண்ண முடியும். நான் வாதத்துக்காக திரும்ப கேட்கிறேன், இஸ்லாமிய பெருமக்கள் அவங்களுடைய மசூதியில் வர்ற பணத்தை எடுத்தோ இல்ல சார், என்ன பேச அளவு பண்ணுங்க. நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசுறேன், நாகரிகத்தோட பேசுங்க. அதாவது இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அவங்களுக்கு வர்ற மசூதியில வர்ற பணத்தை எடுத்து அவங்க நலனை தவிர வேற எதுக்காவது நம்ம அரசாங்கம் அதை பயன்படுத்த முடியுமா? கிறிஸ்துவ மக்களுடைய தேவாலயத்திலிருந்து அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்த முடியுமா? அந்த காலத்துல கோயிலை நம்பி எல்லாம் தானம் கொடுத்தது கோயில் வளர்ச்சி, கோயிலுக்காக, ஆண்டவனுக்காக, அவனுக்காக நம்பிதான் தங்களுடைய நிலத்தை தானமா கொடுத்தாங்க, தங்க இடத்த பொருளை எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அந்த ஆண்டவன் அந்த பணத்தை பயன்படுத்தணுங்கிற நீங்க நிறைய கவிதையெல்லாம் சொல்லுவீங்க. இது தமிழ் மண். உங்களுக்கு ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிற பாரதியார் சொல்லியிருக்காருல்ல, அன்னச்சத்திரம் 1000 கட்டினும் ஆலயம் 10000 நாட்டினும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலே. அந்த ஆலயத்தினுடைய பணம் எழுத்தறிவிக்கிறதுக்கு போனா என்ன சார் தப்பு? அபிநயா பின்னிட்டீங்க, அருமை. நீங்க கேட்ட உடனே ஒரு நிமிஷம் தடுமாறி போயிட்டேன். 100% உங்களுக்காக பாரதியை போட்டாங்க, பாரதிதாசன் சொல்லல. கொண்டு வந்து ஐயா இவரு ஏங்க அண்ணே நான் குறுக்கல, உங்களுக்கு எடுத்தா கொடுக்கணும், கோபப்படாதீங்க. நீங்க அமைதியா இருப்போ. நீங்க ஒண்ணு எனக்கு பாரதிதாசன் எல்லாம் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன். ஏத்துக்கிறோமா? எல்லாத்துக்கும் எழுத்தறிவித்தல் அப்படிங்கிறது 100%. இந்து சமய அறநிலைத்துறை இருக்கிற பணத்தை மொத்தமா கொண்டு வந்து கொட்டுங்க. இஸ்லாமிய மக்கள் தனியா வக்ஃப் வாரியத்தில் வச்சிருக்கிறாங்களே அதையும் கொண்டு வந்து கொட்டுங்க. கிறிஸ்துவ மக்கள் இருக்கிற பணத்தையும் கொண்டு வந்து ஒட்டு மொத்தமா சேர்த்து மும்மதத்துக்கு சேர்த்து கல்லூரி, காலேஜ், ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, சிபிஎஸ்இ ஸ்கூலு, ஐபிஎஸ்சி ஸ்கூலு எல்லாம் ஆரம்பிங்க. இது எடப்பாடி பேசுவாராம் பாப்போம். இது எடப்பாடி பேசுவாராம் பாப்போம். ஓகே, திரு வேலுச்சாமி உங்களுக்கு குறுக்கீடு இருக்கா? எடப்பாடி பேசல, ஏன் கருத்து சொல்றேங்க. இதுல குறி வைத்து தாக்குகிறார்கள். அதாவது இந்த கல்வியை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் நாம பொறுப்பா பேசுறது நல்லது. தமிழ்நாட்டினுடைய மைய பகுதி திருச்சி. இந்த திருச்சியில் முதலாக வந்த கல்லூரி எஸ்பிஜி கல்லூரி 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துச்சு. அதற்கப்புறம் 20 ஆண்டுகள் கழித்து வந்ததா சென்ட் ஜோசப் கல்லூரி. இந்த ரெண்டுமே கிறிஸ்டியன் மிஷனரி அவர்கள் நடத்தியதுதான். மதம் என்பது மக்களுக்காக வேறு தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல. மதம் எல்லா மதத்திலும் கல்வி உருவாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? கிறிஸ்டியன் மிஷனரி கொடுத்தாங்களான்னு கேட்டதுக்காக நான் அந்த பதில சொல்றேன். முதல் கல்லூரி திருச்சியில் வந்ததே ரெண்டுமே 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்டியன் மிஷனரி அவர்கள் கொண்டு வந்த கல்லூரி தான். கல்லூரியை, பள்ளிக்கூடத்தை எந்த மதமோ யார் கொண்டு வந்தாலும் அதை நாம் வரவேற்கணுமே தவிர அதை நாம் தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். அதை நீங்க பாரதியாருடைய பாட்டில் ஒன்று சொல்லிட்டீங்க. அதனால இந்த கல்வியை விஷயத்தில் நாம் இதை அரசியல் பார்க்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, இதற்கிடையே நம்ம சமூக வலைதளத்துல மக்களுடைய கருத்தையும் கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டின் எல்லா உரிமைகளையும் பறித்தவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழகத்தை மீட்போம் என பயணம் செய்வதா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருப்பது தார்மீக கோபம் என 32 விழுக்காட்டினரும், அரசியல் பேச்சு என 22 விழுக்காட்டினரும், மாநில உரிமைக்கான குரல் என 46 விழுக்காட்டினரும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நன்றி. திரு பொன் வில்சன், நம்ம பேசிட்டு இருந்ததுதான், இப்ப தமிழ்நாட்டுடைய எல்லா உரிமைகளையும் ஒன்றிய அரசு பறித்து விட்டது, தொடர்ந்து மாநில உரிமைக்காக நாங்க கோர்ட் வரைக்கும் போய் சண்டை போட்டு வாங்குறோங்கிற தொடர்ந்து திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசோட கூட்டணி, அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டு எப்படி இப்படி பேச? ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். முதல் விஷயம் இது அக்கறையா? நீங்க அதிமுக மேல திமுகவுக்கு அக்கறை இருக்காது, திமுக மேல அதிமுகவுக்கு அக்கறை இருக்காது. திமுக எப்படியும் அழியணும் தான் அதிமுக பார்க்கும், அதிமுக எப்படியும் அழியணும் தான் திமுக பார்க்கும். அப்படி திராவிட இயக்கத்துக்கு மேலே அக்கறை இருந்துச்சுன்னா திமுக உண்மையில் உங்கள் கட்சிக்காக உயிரே கொடுப்பேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தலில் ஒரு 41 எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எப்படி ஜெயலலிதா அம்மா தேமுதிக விஜயகாந்தை எதிர்கட்சியாக உட்கார வச்சாரோ அதே மாதிரி அதிமுகவை காலி பண்ணி நீங்கள் மதிமுகவை எதிர்கட்சியாக உட்கார வைங்க. அதுதான் நியாயம், அதுதான் உண்மையான அக்கறை. உங்களுக்காக உயிரை கொடுக்கிற ஒரு திராவிட இயக்கம், உண்மையான திராவிட இயக்கம், அந்த இயக்கத்திற்கு ஒரு 41 சீட்டை கொடுத்து அதிமுக காலி பண்ணி எதிர்கட்சி அந்தஸ்தில் உட்கார வைங்க. அப்போ பிஜேபியும் வராது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றேன்னா, நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். உரிமையை கேட்குறேன் 2019 39 எம்பி சீட்டை வாங்கிட்டீங்க.
அதே மாதிரி 2024 உரிமையை கேட்கறேன்னு 40 எம்பி சீட்டையும் வாங்கிட்டீங்க. இப்போ யார் கொடுத்தாங்க? மக்கள் தானே கொடுத்தாங்க. அதான் சொல்றேன், சட்டமன்ற தேர்தலுக்கும் அதுதான், உள்ளாட்சி தேர்தலுக்கும் அதுதான், எங்க கிராம பஞ்சாயத்து தேர்தலுக்கும் உரிமையை மீட்போம் எங்க தெருவில் ரோடு போடணும், எங்க தெருவில் லைட் போடணும்னா கூட உரிமையை மீட்போம்னு எவ்வளவு நாள் பிஜேபியை காமிச்சு ஏமாத்த போறீங்க? நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு 520 வாக்குறுதிகளை கொடுத்தீங்களா? அதை பற்றி ஒன்னாவது பேசுறீங்களா? ஒரு நேரமாவது விவாதம் நடத்துறீங்களா? சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலில் 75 இடத்துல அதிமுக இதே பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்குது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு. அப்போ இதைத்தான் நீங்க பிரதானமாக எடுத்தா மிகப்பெரிய அளவில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் திமுகவுக்கு இருக்கிறது. நன்றாக தெரியும் சட்டமன்ற தேர்தல்னா வேற மாதிரி இருக்கும், இப்போ 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் பேச்சுகள், ஸ்டாலின் அவர்கள் பேசுறதையும் வரவேற்கிறேன், எடப்பாடியார் பேசுறதையும் வரவேற்கிறேன். இரு துருவ அரசியலாக போவோம், 2 கட்சிகளுக்குள்ளே தான் போட்டி இருக்கும். ஆனால் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சியை வைத்து அவர் முன்னேறி வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திரு ஜென்ராம், நீங்க அப்படிதான் கருதுறீங்களா? எடப்பாடி அவர்கள் பாஜகவோட கூட்டணி அமைச்சது ஒரு பக்கம், தொண்டர்கள் இன்னும் அடிமட்டத்தில் ஜெல்லாகல, பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அவரோட பேரணி போறாங்க, எல்லாம் பண்றாங்க, இன்னும் தொண்டர்கள் ஜெல்லாகல அப்படிங்கிறது. இன்னும் கொள்கையிலேயே எடப்பாடி அவர்கள் பேசும் பொழுது அதுல ஒரு முரண்பாடு இருக்கு. இதெல்லாம் பார்க்கிறப்ப திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில எடப்பாடி அவர்கள் திராவிடத்தை முன் வச்சு முழுமையா நிக்கிறாரா? இதே மாதிரி திமுக எதிர்ப்புன்னு பேசக்கூடிய விஜயும் களத்துக்கு வராரு. பொன்வில்சன் கருதுறாரு இது இருதுருவ போட்டியா மட்டும்தான் இருக்கும்னு கருதுறாரு. அதற்கான ஒரு சூழலை எடப்பாடி அவர்கள் தேர்தல் களத்தில் பிரதிபலிச்சிட்டு இருக்கிறாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது கடந்த காலத்துல 2014க்கு முன்னால நடந்த தேர்தல்கள்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்களை திமுக வர்சஸ் அதிமுக இருமுனை போட்டியாக, இருதுருவ போட்டியாக, இருதுருவ அரசியலாக, அதற்கு பிறகும் கூட 2 கூட்டணிகளுக்கு இடையில நடந்த போட்டியாக பார்த்த மாதிரியாக இந்த தேர்தலை பார்க்க முடியாது. இது மற்றும் ஒரு தேர்தல் அல்ல, இது மிக முக்கியமான தேர்தல். ஏனென்றால் பொன்வில்சன் சொன்ன மாதிரி பிஜேபியை காட்டி இங்கு யாரும் மக்களை ஏமாற்றவில்லை. நேற்று ஜேஎம்சில ஜமால் முகமது காலேஜில் முதலமைச்சர் பேசும்போது கூட நீங்க காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழி, மார்க்ஸ் வழின்னு எதை வேண்டுமானாலும் நீங்கள் பின்பற்றுங்கள், கோட்சே வழியை மட்டும் பின்பற்றி விடாதீர்கள்னு பேசியது ஆழமானது. அது பாஜகவுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரம் இல்ல. ஏன்னா இப்போ இந்த அரங்கத்தை வச்சே நான் சொல்றேன், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வசதிகள், கல்லூரிகள் யார் யார் எத்தனை கல்லூரிகளை திறந்தாங்க, அறிவை விரிவு செய்வதில்லை, மாணவர்களுக்கு கூடுதலாக பகுத்தறிவை கற்பிக்கிறதுல, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி என்று இருந்த தமிழ்நாட்டில் அரங்கங்கள்ல இப்போ கோவில்களை பற்றியும் தேவாலயங்களை பற்றியும் மசூதிகளை பற்றியும் பேசி ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கக்கூடிய நிலையை இந்த அரங்கத்திலேயே பார்க்கும்போது என்ன விதமான ஆபத்து தமிழ்நாட்டை எதிர்நோக்கி இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் கட்சியை எதிராக காட்டி யாரையும் மக்களையும் ஏமாற்றவில்லை. சமூக நல்லிணக்கத்தை விரும்புகின்ற மக்கள் அனைவரும் ஒரே திசையில இருக்காங்க. ஏன்னா அப்படி ஏன் கோட்சே வழியை பின்பற்றி விடாதீர்கள்னு முதலமைச்சர் சொல்றாருன்னா, பல மாநிலங்கள்ல காதலர் தினம் வந்தாலே தடாலடியாக ஏதாவது நடக்குது. ஹிஜாப் அணிந்து வந்தா படிக்க முடியல, பெண்களால படிப்புக்கு பிரச்சனை வருது. பசுவை கொல்வதாக சொல்லி கும்பல் வன்முறையில கொலைகள் நடக்குது. கோவில் திருவிழாக்கள்ல வளாகங்கள்ல வேறு மதத்தவர் கடை வைக்க கூடாதுன்னு பிரச்சனை வருது. ஒன்றிய அமைச்சரவையில முஸ்லிம் ஒருவர் கூட இல்லை. இந்திய வரலாற்றிலேயே, விடுதலை பெற்ற இந்தியாவின் வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிலை வந்ததே இல்லை. பல மாநிலங்கள்ல பிஜேபி நிறுத்துற வேட்பாளர்கள் ஒருவர் கூட முஸ்லிம் இல்ல. இந்திய குடியுரிமை வழங்குவதில் மதத்தை அடிப்படையான வச்ச பார்வை வருது. பாட்னால ஆதார் கார்டு கொடுத்தா அதை தேர்தல் ஆணையம் ஆவணமாக ஏத்துக்குது. சீமாஞ்சல் பகுதியில் ஆதார் கார்டு கொடுத்தா ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரு மறைமுகமாக மக்களுடைய வாக்குரிமையை தகர்க்கும் விதமாக, வாக்களிக்க விடாமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கும் விதமாக ஒரு போக்கு நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கி மக்களை பதற்றத்துக்கு உள்ளாக்குறாங்க. குற்றங்களை செய்வோர், பாதிக்கப்பட்டோர், இவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வைத்து ஒரு அரசியலை குற்ற பின்னணியில நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட
இப்படி ஒரு அரசியலுக்குள்ள சிக்கி நிக்குது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தடை விதிக்கிற மத அடிப்படையிலான பிரச்சாரத்தை கையில தூக்கிட்டு வீதி வீதியாக சிலர் வரும் ஒரு சூழல் இருக்கு. இவ்வளவுக்கும் நடுவுல அண்ணாவின் பெயர் தாங்கியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யணும், அது பிரிக்கவே முடியாது, வாழ்நாள் முழுக்க அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு மிக விரைவில் மறைய இருக்கின்ற ஒரு வேறுபாட்டை தூக்கி பிடிச்சிட்டு தவறான திசையில பயணம் செய்கிறவர்கள் தங்களுடைய பாதையை திருத்திக் கொள்ள வேண்டும். பகுத்தறிவை மறுக்கிற, விவாதங்களை தவிர்க்கிற, உணர்ச்சிமயமான பிரச்சனைகளை மட்டுமே கிளப்பி எல்லா அரங்கங்களையும் நாசமாக்குகிற போக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் நினைவில் வைத்துக் கொண்டு தேர்தல் நேரத்துல சரியான பதிலை கொடுப்பாங்க. அது வரைக்கும் அரங்கங்கள்ல நமக்கு தெரிந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய ஆழமான விஷயங்களை தொட்டிருக்கிறீங்க. திரு மணிகண்டன், உங்களுடைய இறுதி பார்வை. இவரு எனக்கு முன்னாடி பேசின ஜென்ராம் பத்திரிகையாளர் சொன்னதை நான் ஒத்து போறேங்க. அதாவது தமிழா இன உணர்வுகள், மொழி உணர்வுகள், வடக்கு வாழுது தெற்கு தேயுது, ஹிந்தி வாழுது தமிழ் தேயுதுன்னு காலகாலமா அறத பழசான காலத்துக்கு பொருந்தாத ஆனா தாங்க நடத்துற தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை வச்சு ஹிந்தி நல்லா காஜபாகுவா வளர்த்தி விடுற இந்த இது வர்றாங்க. இதை திரும்பி சொல்லுவாங்க. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாதனால மறுபடியும் இந்த மொழி இனம் அப்படின்னு கூர்மழுங்கி போன துருப்பிடிச்சு போன ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவங்க முன்னாடி ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அவர் சொன்னதா நான் எடுத்துக்கிறேங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிடுறேம்மா. மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் செயலாளர் சண்முகம் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து திமுக என்பது அண்ணா காலம் தொட்டே ஒரு பூர்ஸ்வா கட்சி, சாதி படிமானத்தை தூக்கி நின்ன கட்சி அண்ணா காலம் தொட்டே அப்படின்னு சொன்னாரு. அண்ணா பெயரை வைத்துள்ள அண்ணா திமுகவின் ஆதரவாளன் என்ற முறையில் சண்முகம் அவருக்கு, ஏன்னா இன்னைக்கு அவரோட கூட்டணி வச்சிட்டு இருக்கிற திமுக வாயை மூடிட்டு இருக்கலாம், ஆனா அண்ணா பேரில் கட்சி நடத்துகின்ற அண்ணாவை இழிவுபடுத்தினோடனே அம்மாவை இழிவுபடுத்தினோடனே 2024 பிஜேபி கூட்டணியை உதறித்தள்ளி எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் என்ற முறையில் திரு சண்முகம் அவருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார். அண்ணாவை ஒரு பூர்ஸ்வா என்று அவர் சொல்லியிருக்கிறார். அண்ணா சாதி படிமானத்தை தூக்கி நிறுத்தினார் என்று சொல்லியிருக்கிறார். அது கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டுமா பொய்யான தகவலை மணிகண்டன் பொய்யான தகவலை பொதுமேல பேசாதீங்க. இங்க பாருங்க, இது ஒருத்தர் பேசுற ஜூலை அண்ணா நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்களா மணிகண்டன்? திரு ஜென்ராம் அவர்கள் குறிப்பிடுறாரு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அண்ணாயிசம்னா என்னன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அதுல முதலாளித்துவமும் அதுல இருக்கு. அந்த முதலாளித்துவ கட்சின்னு தான் சொல்றாரு. அண்ணா பெயர்ல இருக்கக்கூடிய கட்சி அண்ணாயிசம்ங்கிற பெயர்ல இருக்கு. அண்ணாயிசம் சொன்னது முதலாளித்துவத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்கிறத சுட்டி காட்டுறாரு. இதுல ஒண்ணுமே இல்ல. அண்ணா காலம் இருந்தே சாதி படிநிலையை தூக்கி பிடிக்கின்ற கட்சி திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா நான் முடிச்சிடறேன், தயவு செஞ்சு நல்ல பண்ணுங்க. ஜூலை 16 1900 அண்ணாயிசம் என்றால் முதலாளித்துவமும் சேர்ந்ததுதான்ங்கிறது எம்ஜிஆர் கொள்கை. முதலாளித்துவ கட்சி அண்ணா திமுகங்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க, வேலுச்சாமி ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல யாரையும் பேச விட கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப எதுக்கு எங்களை கன்க்ளூட் பண்ணுங்க? எனக்கு நேரம் இல்ல. உங்க டர்ன் எல்லாரும் சுருக்கமான பார்வை வாங்கணும். பாயிண்ட்க்கு வாங்க. ஒரே ஒரு வார்த்தை முடிகிற நேரத்துல நீங்க புதிய ஒரு வார்த்தையில் முடிச்சீங்க. ஜூலை 16 1999 மறைந்த கருணாநிதி அவர்கள் முரசொலியில் எழுதினார், ஆர்எஸ்எஸ் நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். ஆர்எஸ்எஸ் ஒரு பண்பாட்டு அமைப்பு, சமுதாயத்திற்காக பாடுபடுகின்ற அமைப்பு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பாராட்டி முரசொலியில் திரு கருணாநிதி எடப்பாடி பண்பாட்டு அமைப்புன்னு தான் சார் எழுதும். இட்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ். அதுக்கு அப்புறம் இருக்கிறது என்னங்கிறது முழுமையா கருணாநிதி என்ன எழுதுறாருன்னா என் கேள்வி. ஓகே, நம்ம தலைப்பு தாண்டி போறோம். திருச்சி வேலுசாமி, உங்களோட இறுதி பார்வை சுருக்குமா? அதாவது தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் 8 மாதங்கள் இருக்கிறது. அதனால கூட்டணி இதுதான். நான் என்ன பொறுத்தவரை நான் பிராங்கா சொல்றேன், எனக்கு ஒன்றும் மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாஜக அதிமுக கூட்டணியை நீடிக்குமாங்கிறத எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஜெயக்குமார் பிஜேபி கூட்டணின்னு சொன்ன நாள்ல இருந்து தினசரி மீடியாக்களை சந்திக்கிறவர் இதுவரை சந்திக்கவே இல்லை. அந்த கட்சிக்குள்ளே பல குழப்பம் இருக்கு. எது வேண்டுமானாலும் நடக்கலாம்.
ஆனால் நான் சொல்ல விரும்புவது, எந்த கூட்டணி யார் கூட எப்படி வேண்டுமானால் இருந்தாலும் தமிழகத்தினுடைய நலன், தமிழ் மக்களுடைய நலன், அதை கருத்தில் கொண்டு சிலர் செய்யணும். மக்களுடைய ஒற்றுமையை பிளவுபடுத்துகின்ற நோக்கத்துக்கு போக கூடாது. இது அந்த காலத்துல இப்ப முன்னால சொல்லல. பாரதி 1919 சுதேசமித்திரன் பத்திரிகையில ஆசிரியரா இருக்கிற எழுத தலையங்கம் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை, அந்த தலையங்கத்துடைய தலைப்பு. அதுல அவன் சொல்றான், அவர் இந்துவோ இஸ்லாமியரோ இந்த மண்ணில் பிறந்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் உண்ணுகின்ற உணவு இந்த மண்ணில் விளைந்தது, அவர்கள் அருந்துகின்ற நீர் இந்த மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது, அவர்கள் உடலை கீறி பார்த்தாலும் ஓடுகின்ற ரத்தம் ஒன்றுதான், அவர்கள் மறைந்தாலும் அவர்களை புதைக்கப்படும் போது இந்த மண்ணில் தான். இதிலே பேதம் ஏது என்று சொன்னார். அதே அவன் வேறு விதமா இந்தியா முழுவதுமே உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியராயின் ஒன்றே வேறு குலத்தாரன் ஒன்றான அந்த உன்னதமான மனிதர்கள் கனவு கண்ட அந்த ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை, மனிதாபிமானத்தை குலைக்கின்ற வகையில் யார் எதை பேசினாலும் அதை நான் கடுமையாக எதிர்ப்பேன். அதை நண்பர் நவீன தமிழகத்துடைய கோயபல்ஸ் நம்ம சேலத்துக்காரர் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, திரு ராஜீவ் காந்தி உங்களுடைய பார்வை. பொன்னில்சன் பேசுகிற போது இங்கே இருக்கிற லைட்டு பிரச்சனையை, ரோடு பிரச்சனை நீங்கள் பேசலைன்றார். முதல்ல ஒன்று, சேவை செய்வதில் ஸ்டேட் ரைட்ஸில் தாண்டி, அரசியலை தாண்டி, பாலிடிக்ஸ்லாம் தாண்டி வளர்ந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இடைநிற்றலை குறைத்து பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்விக்கு போகிற மாநிலங்களில் 50 விழுக்காடு தாண்ட முதல் மாநிலமாக இருக்குது. மற்ற மாநிலங்கள் 45 கூட தாண்டலை. வேலைக்கு போகிற பெண்கள் அதிகமாக இருக்கிற மாநிலமாக, தற்சார்பு பொருளாதார கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. வாழ தகுதியான மாநில பட்டியலில் பெர்காபிட்டா இன்கம் உலக நாடுகளோடு தான் எங்களுக்கு போட்டி. ஒருபோதும் அண்டை மாநிலத்தில் போட்டி இல்லை, தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு நீங்கள் முதலிடத்தில் இருக்குது. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற மாநிலத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாடு 2ஆம் இடம் இருக்குது. இங்கே ஒரு தண்ணி வெள்ள, ரோடு சரியில்லை, மின்விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே சரி செய்யப்படும். அந்த சேவையை, அந்த கொள்கையை தமிழ்நாடு அரசு உறுதியாக செய்து கொண்டிருக்கு. இன்றைக்கி அதிகமான பயணங்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. வளர்ந்த மாநிலங்களில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. நாங்கள் பின்தங்கிலாம் போகலை. அதே நேரத்தில் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு விசன், பாலிடிக்ஸ், அரசியல் முக்கியம். எங்கள் அரசியல் மதச்சார்பின்மை, எங்கள் அரசியல் மாநில சுயாட்சி, எங்கள் அரசியல் மொழி உணர்வு, எங்கள் அரசியல் சமூக நீதி. அந்த இடத்துல அதிமுக இல்லை, பாஜக இல்லை, ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து சண்டை போட தான் செய்வோம். முதல்ல அரசியலை பேசுவோம், அந்த அரசியல் வழியாக மக்களுக்கு சேவை செய்வோம். அதான் திமுக நிலைப்பாடு. ஓகே, திரு பொன்னில்சன் உங்களுடைய. இல்லை, எப்படின்னா இப்போ நம்ம ராஜீவ்காந்தி சொன்னார், இதெல்லாம் வந்து ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம். நான் சொல்றது நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன நிறைவேற்றீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு. இன்னைக்கு மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையில் 200 கோடிக்கு சொத்து வரியில ஊழல், 8 பேர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் எந்த அளவுக்கு ஊழல் வருது, கனிம வள கொள்ளை எந்த அளவுக்கு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது, போதைப் பொருள் கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது. ஆமா, இல்ல சுட்டி காட்டுறவங்க தான். சுட்டி காட்டின வாணியம்பாடி வாஷிம் அக்ரம் கொலை செய்யப்பட்டார். சுட்டி காட்டின புதுக்கோட்டை ஜாபர் அலி லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். சுட்டி காட்டிய கிராம நிர்வாக அலுவலகர் தனியொரு தவறை ஒரு அரசு தவறாக ஒட்டுமொத்தமாக எத்தனை சொல்றேன் நான், எத்தனை சொல்றேன். ஜாகிர் ஹுசைன் இல்ல, உங்க அக்கறை புரியுது. அதாவது முன்னாடியே தான் கொல்லப்படுவோம் எச்சரிக்கை செய்தவங்க, காவல்துறைக்கு எச்சரிக்கை செய்தவங்க, செய்துட்டு கொல்லப்பட்டார்கள். அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். அதனால தேர்தல் வாக்குறுதி ஒரு பக்கம், நிர்வாக கோளாறுகள் ஒரு பக்கம், இது ரெண்டுமே இந்த அரசாங்கத்திற்கு எதிர்வினையைத்தான் கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஓகே, மக்கள் நலன் சார்ந்து எந்த கட்சி என்ன வாக்குறுதிகளை முன்வைக்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து அதை தீர்ப்பாக வழங்குவார்கள். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.